ஹலோ மக்களே 348வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல யாய்கோ கட்டுறாங்க. உன்னை நாகட்டோ வந்து பேசுறான். எல்லாருமே ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகி போயிருக்காங்கன்னு சொல்றான். அவன் உன்னை யாய்கோ அதுக்கு சொல்றான், நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் நம்மளுக்கு ரிவார்ட் எல்லாம் கிடைக்காது, நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையை தான் நம்ம காத்திருக்கணும்னு சொல்றான். அவன் ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை நாகட்டோ கேட்க, அப்ப நம்ம ஒரு நாள் சண்டை போடுறது எல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் நம்ம மறக்கணும் அப்படின்னு கேட்கான். அவன் உன்னை யாய்கோ கேட்க, நாகட்டோ நீ அக்காட்சிக்கு லீடரா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கான். அவன் என்னால இருக்க முடியலன்னு சொல்றான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டோன் வில்லேஜ் காரனை கொண்டதுக்கு அடுத்துல இருந்து என் மனசே எனக்கு கேட்கல, என் கை ஃபுல்லா நடுங்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ என்ன மாதிரி கிடையாது, நீ உண்மையே டிஃபரெண்ட், நீ தான் ஹீரோன்னு சொல்றான். உன்ட்ட ரெனிகன் பவர் இருக்கு, நம்ம டீமுக்கு ஒரு சிம்பிளே நீ தான் சொல்றான். அவன் நாகட்டோ கேட்கான், அப்பனா என்னோட ரெனிகன் வந்து நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை சொல்றான், நான் என்ன பார்த்தே பயப்படுவேன்டான்னு சொல்றான். நாகட்டோ நான் ரொம்ப நாள் இந்த கண்ணி என்கிட்ட இருக்கனால வேற எதுவும் பிரச்சனை வந்துடும் பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் உன்னை யாய்க்கு சொல்றான், கவலைப்படாத, இந்த பவரை வச்சு நம்ம மக்களுக்கு எல்லாம் காப்பாத்தலாம்னு சொல்றான். அவன் கோனான் எப்பவுமே உன்னோட சைடு தானே இருக்கான்னு சொல்லிட்டு கியூசி வேகமா ஓடி வரான். பிரதர் ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்குன்னு சொல்றான். என்னடா நியூஸ் சொல்லி யாய்க்கு கேட்காங்க. ஹான்சோ வந்து நம்மள மீட் பண்றதுக்காண்டி ஒரு மெசேஜர் அனுப்பி விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்டு மிரண்டுட்டாங்க. அவங்க பார்த்தா ஹான்சோட்ட இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. நீங்க தான் யாய்கோவா அக்காட்ஸ்கோட லீடரான்னு கேட்காரு. ஒன்னு அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது, என்னோட பேர் கான்சோ, நான் வந்து ஹான்சோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அவரு ஹான்சோ வந்து உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு, நீங்க இந்த ஊருக்கு வந்து அமைதியை உருவாக்காண்டி நிறைய வந்து போராடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஹான்சோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஷியல் லெட்டர் கொடுத்து விட்டுருக்காரு, அதை நீங்க படிங்கன்னு சொல்றாரு. அவரு உன்னை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். யாய்கோ ஹான்சோ உங்களை மீட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு, அதனால நீங்க எப்ப மீட் பண்ணும்போது டைம் சொல்லுங்கன்னு சொல்லி விடுறாங்க. சொன்னோடனே அவங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஹான்சோ மீட் பண்ண அவங்களவே தனியா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹான்சோ கட்டுறாங்க. ஹான்சோவும் யாய்க்கும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அவங்களோட புரட்சிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாய்க்கோட ஆள் மட்டும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹான்சோ வந்து நம்மள மனுஷனா மதிச்சிட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு அதுவே போதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம யாருமே மறைஞ்சனா ஹெல்ப் பண்ண தேவையில்ல, இனிமேல் நம்ம ஓப்பனாவே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க உடனே யாய்க்கு நம்ம இவ்வளவு நாள் சண்டை போட்டதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைச்சிட்டு அதுவரை சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே நாகட்டோ சொல்றான், யாய்க்கு நீ நல்லா சாதிச்சுட்டா, எல்லாரையும் பாரு, இனிமேல் உன்னை நம்பி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்காட்சியோட ஐடியா வந்து எல்லாத்துக்குமே நிறைவேறின மாதிரி இருக்குன்னு சொல்றான். அவன் இனிமேல் நம்ம டீமுக்கு ஒரு சிம்பிளும் தேவையில்ல, நம்ம டீமோட சிம்பிளாவே நீயாவே இருக்குன்னு சொல்றான் நாகட்டோ யாய்க்கோவை பார்த்து. உன்னை யாய்க்கோ சொல்றான், நாளைக்கு நானும் நாகட்டோவும் சேர்ந்து ஹான்சோவை போய் பார்க்க போறோம்னு சொல்றான். நீங்க போய் தனியாவே போய் பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூஸ்கி கேட்கான். உன்னை யாய்க்கோ சொல்றான், கவலைப்படாதீங்க, நாங்க மட்டுமே போறோம், நம்ம நிறைய பேர் போனா ஹான்சோ நம்மளை பார்த்து பயந்துட போறாருன்னு சொல்லிட்டு யாய்க்கோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவன் சரி இந்த கோனான் எங்க போனான்னு சொல்லிட்டு யாய்க்கோ கேட்கான். அவன் வந்து 7th வார்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போடுங்க, அங்க போய் பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில தான் வருவான்னு சொல்றான். யாய்க்கோ சொல்றான், இன்னைக்கு அக்காட்சிக்கு வந்து ஒரு பெரிய சாதனை நிறைவேற்றிருக்கு, அதனால நம்ம இன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அப்புறம் ஹான்சோ கட்டுறாங்க. உடனே ஹான்சோ வந்து டான்ஸ் சொல்லிட்டு இருக்கான், நீங்க சொன்ன அக்காட்சியை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கு, நான் எது சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். அவன் உனக்கு ஹான்சோ சொல்றான், யாய்க்கு ஒருத்தர் செத்தாலே போதும், அக்காட்சிக்கு மொத்தமே சாஞ்சிருன்னு சொல்றான். சரி அதுக்கு உனக்கு என்ன பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸா கேட்கான். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான் ஹான்சோ. என்னன்னு பார்த்தா கோனான் சடனா வந்து 7th வார்டுக்கு போய் செக் பண்ண போயிருக்கல, அங்க பார்த்தா ஒருத்தர் வந்து இறந்து கிடக்கான். பார்த்தா அதெல்லாம் முந்தின நாள் வந்து இவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சடனா அவனுங்க எல்லாம் வெடிச்சு செதறானுங்க, ஸ்மோக்கா மாறுதானுங்க. பார்த்தா அது பாய்சன் ஸ்மோக் போலுக்கு. அவளால நிக்கவே முடியல, மயங்கி விழுதாங்க. பார்த்தா ஹான்ஸோட ஆள் வந்து அவளை கடத்திட்டு போயிட்டானுங்க. உன டான்ஸர் சொல்றான், இவங்களை மட்டும் அழிச்சிட்டீங்கன்னா ஷிட்டன் ட்ரெயின் வில்லேஜ் உங்களோடதுன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போய்கிட்டே இருக்கான். அப்புறம் யாய்க்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நாகட்டோ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு நம்ம வருவோம் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாகட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது, பார்த்தா ஒபிட்டோ அங்க வந்துட்டான். உன ஒபிட்டோ சொல்றான், நாகட்டோ ரியாலிட்டினா என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட போற, பேசாம நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ, யாய்க்கோ விட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லன்னா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றான். என்னடா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாகட்டோ கேட்கான். நாகட்டோ எப்பவுமே அடுத்த வழியை பத்தி எல்லாம் பேசுறான், ஆனா அவனுக்கு உண்மையான வழியை பத்தி இன்னும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். இந்த உலகத்துக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்றான் ஒபிட்டோ. உன்ட்ட ரெனிகன் இருக்கு, அதனால உனக்கு எல்லாமே புரியும் சொல்றான். அவன் டேய் நான் யாய்க்கு சொல்றதாண்டா என்னைக்கு நம்ம உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்றான் ஒபிட்டோவை பார்த்து. சரி உன்ட்ட உண்மையில் பேசி ஒரு பிரச்சனையும் இல்ல, ரியாலிட்டினா நீ என்னன்னு புரிஞ்சுக்கிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த சாதாரணமா தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சடனா வந்து நாகட்டோவை தாண்டியே போய்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அந்த பவரை பார்த்து நாகட்டோ மிரண்டுட்டான். சரி உன்னோட வழி நீ கண்ணால போட்டு என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். இன்னும் யாய்க்கோ அங்க வா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாய்க்கோ கேட்கான். ஒன்னு இல்லன்னு சொல்றான் நாகட்டோ. சரிவா நம்ம ஹான்ஸோட மீட்டிங் போலாமான்னு சொல்லிட்டு கேட்காம, சரிவா நம்ம 2 போன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் கியூசி தூங்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பக்கத்துல ஒரு எலி வந்து அவன்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரால கொடுக்கு. உடனே ஸ்க்ரால் எடுத்து படிச்சுட்டு மிரண்டான். யாய்க்கோ நாகட்டோ எங்கன்னு சொல்லிட்டு கியூசி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் ஹான்ஸோட மீட்டிங்க்கு அப்ளை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை சொல்றான். அதை கேட்டு மிரண்டான் கியூஸ்கி. டே நம்ம சீக்கிரம் போய் நாகட்டும் யாய்க்கும் தடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு கேட்காம உடனே ஓடிட்டு போயிட்டு இருக்கானுங்க. டைபுட்ஸ் கேட்க என்னடாச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்றான். லீஃப் வில்லேஜ் அன்பு பிளாக் ஆப்ஸ் காரனை வந்து ஹான்சோ போய் மீட் பண்ண போறாங்களா, அந்த சமயத்தில் நம்மால் போனாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனு இதுக்கிட்ட ஹான்சோவை பார்க்க போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கியூசி சொல்றான், எனக்கு ஏதோ தப்பா படுது, நம்ம போய் அவங்க போய் முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றான் கியூசி. ஹான்சோ பேசுனது நல்லது மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு பாத்திர அப்படின்னு சொல்லி
டைபர்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு டைபர்ட்ஸ் சொல்றான் அப்படின்னா ஹான்சோ நம்மள ட்ராப் வச்சு கொல்ல பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம இதை நம்ம பிரதர்ஸ் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அனலகத்துல போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா இவன் முன்னாடி ஒபிட்டோவும் ஒயிட் செட்ஸும் வந்துட்டு இருக்கானுங்க. உங்களெல்லாம் உங்க பிரதர் எல்லாம் மீட் பண்ண விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒபிட்டோ நீ யார்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கானுங்க. நான் தான் மாதரா உச்சிகன்னு சொல்றான். அப்ப நீ ஹான்ஸோட ஆளான்னு கேட்கானுங்க. மாதரா உச்சிகன்னு அவனுக்கு யாருன்னே தெரியல. அவனுக்கு டான்ஸுக்கு எனக்கு ஒன்னும் சம்மந்தம் இல்ல, ஆனா உங்களை போய் உங்க பிரதரை போய் மீட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நாகட்டோக்கு உண்மை புரியணும்டா, அதனால நீ எல்லாம் போகாதேன்னு சொல்றான். அவன் உனக்கு கியூஸ்கி சொல்றான் உன்னோட பேச்செல்லாம் கேட்க முடியும் சொல்லிட்டு அனல் பக்கத்துல வரான். பார்த்தா ஒயிட் செட்ஸ் சொல்லி விடுதான். டே ஒயிட் செட்ஸ் இந்த மாதிரி சின்ன எல்லாம் நீனே பாத்துன்னு சொல்றான் ஒபிட்டோ. உனக்கு ஒயிட் செட்ஸ் எல்லாம் மாசம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா கியூஸ்கி அவன் அனல் வேகத்துல மாசா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லா ஒயிட் செட்ஸையும் தாண்டி போறான். ஸ்ட்ரெயிட்டா ஒபிட்டோ ரெண்டா வெட்டி வீசுறான். பார்த்தா அவனால தொட கூட முடியல. என்னடா உடம்புல தாண்டி வந்துட்டானே என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கத்தி எடுத்து கியூஸ்கியும் போட்டு தள்ளிட்டான். எதுக்குடா இதெல்லாம் நீ பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் நாகட்டோட ரெனிகன் பவர் வந்து அவைக்கன் பண்ணதாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு உண்மைனா என்னன்னு புரியும்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இந்த உலகத்துல வந்து அமைதி கிடையவே கிடையாது, அதை தாண்டா அவனுக்கு புரிய வைக்க போறேன்னு சொல்றான் அவன். அதனால நாகட்டோ வச்சு நான் புது உலகத்தை உண்டாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பண்ணோட மாட்டேன்னு சொல்றான் கியூஸ்கி. சடனா அவன் கையை கட்டி பிடிச்சிட்டான். டே டைபர்ட்ஸ் அந்த ஜுட்ஸுவை போட்டு விடு சொல்றான். நான் சாகிறதுக்குள்ள சடனா பண்ணி விடு சொல்றான். சரி நான் பாத்துக்கணும் சொல்றான் டைபர்ட்ஸு. சடனா கையில கட்ட மாதிரி வச்சிருந்தா வச்சுக்கிட்டு சடனா சுத்துறான். பார்த்தா பபிள்ஸ் மாதிரி உண்டாக்கி சுத்திக்கிட்டு ஒபிட்டமலத்துக்கு வீசுறான். பார்த்தா ஒபிட்டமல பட்டான வாட்டர் பிரிசன் ஜுட்ஸ் விழுந்துருச்சு. இந்த வாட்டர் பிரிசன் ஜுட்ஸ்ல என்கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான் அவன். டேய் இது சாதாரண வாட்டர் பிரிசன் ஜுட்ஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் ஏதோ சிமெண்ட் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். என்னடா இது சிமெண்டான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்க ஆமான்னு சொல்றான் அவன். டேய் நான் அக்காட்ஸ்கியை நம்பி நான் வந்து சாக போறேன்டா, இந்த அக்காட்ஸ்கி அந்த உலகத்தை காப்பாத்த போதும் சொல்லிட்டு இருக்கான். டேய் ஒன்னே மாதிரி ஆள்லாம் அக்காட்ஸ்கி தொடர மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லா சிமெண்ட் ஆக்குறான் அவன். டேய் சம்பந்தமே இல்லாம அக்காட்ஸ்கி நீ உயிர் இழக்க போறியா, சரி நீ சாகுன்னு சொல்லிட்டு சடனா அவன் காமி ஜுட்ஸுவை போட்டு அங்க மறைஞ்சு போயிட்டான். கியூஸ்கி மட்டும் செத்துட்டான். டைபர்ட்ஸ் சொல்றான் கியூஸ்கி உன்னோட சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஒபிட்டோ பின்னாடி வந்துட்டான். டேய் என்னோட ஸ்கின்னை பத்தி நீ குறைச்சி இடப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சரி உங்களோட முடிவு எங்க கையில சொல்றான் அவன். சடனா ஒபிட்டோ போயிட்டு உட்ஸ்டேல போட்டு எல்லாமே கொன்னு எரிஞ்சிட்டான். ஒருத்தன் உடல அக்காட்ஸ்கில ஒருத்தன் கூட உயிரோட இல்ல, டைபர்ட்ஸும் கொண்டுட்டான். பார்த்தா அவன் பவர் யூஸ் பண்ண போற அவனுக்கு இலக்க ஆரம்பிச்சுட்டு சடனா ஒபிட்டோ அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். வாட நம்ம நாகட்டோட டெஸ்டினியை போய் பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹான்ஸோ நாகட்டோ மீட் பண்ணவங்கள அந்த இடத்துல இருந்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா கோனனை லாக் பண்ணி வச்சிருக்கான். பக்கத்துல ஹான்ஸோ அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். யாய்க்கோ நீ தாண்டா லீடர், அதனால நீ சாகணும், நீ செத்தாதான் இந்த பொண்ணை விடுன்னு சொல்றான் அவன். ஆனா நீ சாதாரணமா சாகக்கூடாது, டே நாகட்டோ நீ தாண்டா அவனை கொல்லணும்னு சொல்றான் அவன். உடனே நாகட்டோ மிரண்டான். என்னடா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வந்த கதைன்னு சொல்லிட்டு உடனே வந்து கோனன் சொல்றான் நீங்க ரெண்டு தப்பிச்சு போங்க, நான் இங்க சாகுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை யாய்க்க சொல்றான் நாகட்டோ அந்த கத்தி எடுத்து நீ குத்துறான்னு சொல்றான் அவன். பார்த்தா நாகட்டோக்கு ஒரு மாதிரி இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு சாகக்கூடாதுன்னா நீ யாய்க்கோ கொல்லணும்னு சொல்றான் அவன். உன்னை நாகட்டோ அந்த கத்தியை மட்டும் கையில எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். சடனா யாய்க்கு வந்து கத்தியில ஒரு சொருவு சொருவிட்டான். நாகட்டோ மிரண்டுட்டான். உன்னை ஒபிட்ட யாய்க்கோ நாகட்டோவையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே உனக்கு வந்து கக்காசி ரின்னு செத்த மாதிரியே உனக்கு யோசனை வருது. நீனும் கோனானும் எப்பவுமே உயிரோட இருக்கணும்டா, நீ தாண்டா இனிமேல் இந்த உலகத்துக்கு காப்பாளன்னு சொல்றான் யாய்க்கோ. உன்னால முடியும் நாகட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே செத்துட்டான் அவன். யாய்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துறாவா. உனக்கு கோனான் அப்படியே ஆள ஆரம்பிச்சிட்டா. டே அவனையும் கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா டென்ஷன் ஆயிட்டான். அவன் கத்தி அப்படியே உடச்சு எரிஞ்சிட்டு மாசா குடிச்சிட்டு வரான் தலைவன். சடனா எரிஞ்சிட்டான். ஹான்ஸோ பேப்பர் பாம்பு ஜுட்ஸோ வச்சு வெடிச்சு வைக்கான். வெடிச்சு செத்துறதான். ஆனா இருந்தாலும் கோனனை காப்பாத்தி நாகட்டோ போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் கால் மட்டும் எரிஞ்சிட்டு அதுல. உடனே கோனன் கயிறை மட்டும் அவுத்து விடுதான். கோனான் நீ பின்னாடி இனிமேல் நான் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸோ பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு ஹான்ஸோ பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ரெனிகன் பவர் அவேக்கன் பண்றான் தலைவன். டேய் ஆர்டினரி கிட்லாம் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அன்பு பிளாக் ஆஃபீஸர் எல்லாம் இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுங்க. பார்த்தா தலைவனே சமன் ஜுட்ஸோ போட்டு கேடோ ஸ்டாச்சு இறக்கி விட்டான். அன்பு பிளாக் ஆஃபீஸர் ஹான்ஸோட டான்ஸோட எல்லாவனையும் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஒபிட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அடே டென்டல் ஹஸ்கே களத்துல இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு என்ன எலோடான்னு சொல்லிட்டு டான்ஸோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன எலோடான்னு சொல்லிட்டு ஹான்ஸோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே நாகட்டோ இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணாத சொல்லிட்டு கோனான் கத்துறா. சடனா ஒரு கத்து கத்துறான். உடனே பிளாக் ராடா அவன் முதுகுல குத்திட்டான். பார்த்தா டென்டல் நிங்கண்டோ பாரு வெளியே இறக்கி விட்டுதான். பார்த்தா எல்லாரோட சோலையும் அப்படி வெளியே இழுத்து சாகடிச்சிட்டான் ஒரே இழுப்புல. நம்மள தொட்டா நம்ம செத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுதானுங்க. பார்த்தா விட மாட்டுக்கான். ஹான்ஸோ பக்கத்துல மாசா வராம. பார்த்தா அந்த டிராகன் வேற லெவல் இருக்கு. ஹான்ஸோ பயப்பட மாட்டுக்கான். டேய் அப்பனா உண்மையான லீடர் நீ தானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட ரெனிகனை நீ உண்மையில சூப்பரா யூஸ் பண்றான்னு சொல்றான். பார்த்தா டிராகனை வச்சு அனலகத்துல வரான். அதுக்குள்ள டெலபோர்டேஷன் ஜுட்ஸோ போட்டு அங்க மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேடோ ஸ்டாச்சுவையும் உடைச்சு விடுதான். பார்த்தா அவனோட சக்கரை பாதி போயிட்டு ஒன்னு நக்கலா சிரிக்காம. யாய்க்கோ கோனான் நாகட்டோ நீங்க எதை பார்க்க நினைச்சீங்களோ அதை பார்க்க வச்சுட்டா. இனிமேல் எனக்கு இது போதும் சொல்றான் ஒபிட்டோ. பார்த்தா அடுத்த நாளே வந்து ஒபிட்டோ சொன்னதுக்கு வந்து நாகட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த உலகத்துல வந்து அமைதியெல்லாம் இப்படி நிலநாட்டவே முடியாது சொல்லிட்டு ஒன்னு நாகட்டோ சொல்றான். மாதரா நீ என்ன சொன்னியா அதான்டா கரெக்ட், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடும் சொல்றான். நம்ம ஒருத்தனை பாசத்துல ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சோம்னா நம்மளுக்கு வந்து வெறுப்பு மட்டும் தான் மிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகத்துல வந்து அமைதியை வந்து பேசிலாம் நிலநாட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன செய்யணும்னு சொல்ல அதை செஞ்சிரும்னு சொல்றான் அவன்கிட்ட. சரி நான் சொல்றேன்னு சொல்றான் ஒபிட்டோ. பார்த்தா அந்த சமயத்துல தான் யாய்க்கோ வர வச்சிருக்கான். அப்பமே சேஜ் ஆஃப் 6 பாத் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே நீ தான் யாய்க்கோ அந்த அக்காட்ஸ்கியோட லீடர்னு சொல்றான் அவன். பார்த்தா அந்த சமயத்துல தான் பெயின் கதையை ஆரம்பிச்சிருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.